மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சரியான பயங்கரமான விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா எதிரிகளும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து ராஜிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்னை சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த விஷயம் அப்படின்னா, மல்லியையும் விஜயும் வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ண விடாமல் பண்ணுறதா, இல்லை வந்து அவங்கள பழி வாங்குறதா, இல்லை நான் வந்து ரேணுகா கிடையாது, நான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த விஷயத்தில் வந்து என்னையும் நீங்கள் பார்ட்னராக சேர்த்திக்கோங்க இந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து விஜயும் மல்லியும் பழி வாங்குறது விஷயந்தான் தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ வந்து ராஜி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ரகுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரகுக்குமே வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ ரகு தான் வந்து சொல்லி ரேணுகா வந்து ராஜேஸ்வரி கிட்ட பேச வச்சுருப்பாங்க. எப்படின்னா, என்னையும் நீ வந்து இந்த விஷயத்தில் மட்டும் வந்து என்னை பார்ட்னராக சேர்த்திக்கோ, நான் வந்து இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் ராஜி வந்து இதிலே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன தான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தாலுமே விஜயால் வந்து ரேணுகாவால் விஜய்க்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து கெட்டது நினைக்க முடியாது. என்ன வந்து விஜயை தோக்கடிக்கணும், விஜயை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு அங்கேயுமே வந்து டவுட் வருது. இருந்தும் வந்து மேடம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இவளை வச்சு தான் வந்து மல்லியை வந்து தோக்கடிக்கணும், மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் லாஸ்ட்டாக வந்து உனக்கே வந்து ஆபத்தாக முடிய போகிறான்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு புரியாது ராஜி, பின்னாடி தான் வந்து புரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் ரகுக்கிட்ட வந்து ராஜேஸ்வரி போயிட்டு கேட்குறாங்க, ரேணுகா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ரகுமே வந்து உண்மையை சொல்ல போகிறாரா, இல்லை இந்த இடத்துல வந்து பொய் சொல்லுவாரான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து சொன்னால் இவங்க எல்லாருமே மாட்டிப்பாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாளும் ராஜி எப்படி வேணாலும் திரும்பிடுவா அப்படின்றது வந்து ரகுவுக்கு நல்லாவே தெரியும். ரகுமே வந்து அவங்கக்கிட்ட நடிச்சிட்டு தான் இருக்காங்க, உண்மையாக வந்து கிடையாது. எதனால் அப்படின்னா, அந்த வீட்டை வந்து எப்படியாவது வந்து தான் பேருக்கு மாற்றிக்கணும், தான் வந்து அபகரிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ரகுவே வந்து உள்ளே வந்திருக்குது. இப்போ நீ ரேணுகாவை தெரியுமா, அவளை தெரியுமா, இவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன்னா எப்படி வந்து ரகு உண்மையை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி சொன்னாலுமே வந்து பின்னாடி வந்து ரகுக்கு ஆபத்தாக முடியும். அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ராஜேஸ்வரிக்கு மாறி மாறி முட்டின்னு மல்லியும் விஜயும் வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து எல்லா கெட்டதும் வந்து ஒன்று சேர்ந்து வந்து கை கொடுத்து அவங்களோட பலம் வந்து பெருசாகிடுச்சுங்க. ஏன்னா வந்து ராஜி, ரகு, ரேணுகா இப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஆளுங்க அதிகமாகிட்டாங்க. இந்தாண்ட சைடில் நம்ம மல்லியும் விஜய் மட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு வந்து இப்போ புதுசாக வந்து நிஷாவும் கதிரேசனும் வந்து வேறு ராஜி சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தலையாட்டிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து ராஜி எதிரியாக இருந்தவ இன்றைக்கி சடனாக வந்து பொண்ணு வந்ததுக்கப்புறம் பொண்ணு கல்யாணத்தில் இருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, க்ளோஸ் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் எதிர்த்து வந்து விஜயும் மல்லியும் வந்து எப்படி அந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறாங்க, இவங்கக்கிட்ட இருந்து கொடுக்குற தொல்லையிலேருந்து எப்படி வந்து வெளியே வர போகிறாங்க, அதிலேருந்து தன்னை எப்படி பாதுகாக்க போகிறாங்க, இதுக்கு நடுவில் வந்து இவங்களோட லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு வெண்பாவையும் பார்த்துக்கிட்டு அந்த வீடையும் அபகரிக்க விடாமல் பார்த்துக்கணும், ப்ராஜெக்டையும் முடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது 2 பேரால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லைங்க. அவங்களுக்கு பயமாக இருக்கோ இல்லையோ, நமக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து வீட்டில் நடந்துட்டுருக்கு. என்னென்னா, விஜய் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ராஜிக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண தான் முடியும். உண்மையிலே வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் ராஜி வந்து பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்கல்ல, இப்படி தான் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, லோனெல்லாம் கொடுக்காதீங்க விஜய்க்கு, அந்த மாதிரி வந்து சொல்லும்போது அந்த பேங்க் மேனேஜர் வந்து இதை வந்து நம்பலைன்னு நினைக்கிறேன். லோனை வந்து கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நம்பிக்கை இன்னும் வந்து பலப்படுத்தியிருப்பார் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் வந்து விஜய் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து மல்லிக்கு ராஜேஸ்வரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து ராஜேஸ்வரியால் ஏற்றுக்கவே முடியல. ராஜியோட மூஞ்சியை வந்து பார்க்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக டெரராக நீ எல்லாம் வந்து இப்படி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரியாக்ஷன் இருந்தது. அப்பயுமே வந்து அந்த ரியாக்ஷன் வந்து விஜயை பார்த்து கிடையாதுங்க, மல்லியை பார்த்து தான். ஏன்னா வந்து அன்னக்காவடி நீ ஒன்றும் இல்லாதவ, பட்டிக்காட்டிலேருந்து வந்தவ, நீ என்ன எதிர்த்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி ஒருத்தரையும் வந்து கேவலமாக நினைக்கிறதுனால தான் வந்து ராஜி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மல்லியும் விஜயும் வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இது என்னைக்கு ராஜிக்கு புரிய வருதோ அன்னைக்கு ராஜி ஜெயிப்பா. அது வரைக்கும் நீ இப்படி பேசுகிற வரைக்கும் நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப ராஜி. ஏன்னா வந்து நீ போடுற பிளானு, அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாம் வந்து பக்காவாக பண்ணும்போது, இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கும் போது எப்படி அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க ஒன்றுமே பண்ணாமல் கல்யாணம் வந்து நின்றுச்சு. நீங்கள் அவ்வளோ மல்லி நிறுத்திடுவா நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, அப்பயும் வந்து கல்யாணம் வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா? ஸோ யாருமே வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னலாம் வந்து யோசிக்காமல் இருக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே பிரச்சனை வந்து இந்த ராஜி, ரேணுகா, ரகு 3 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதாவது வந்து ரேணுகாவே வந்து கூட்டு சேர்ந்துருக்கா. என்னன்னா மல்லியை பழி வாங்குறதுக்காக. காரணம் வந்து விஜய் கூட கல்யாணம் நடக்கலை, அதனால் வந்து நான் மல்லியை பழியே வாங்கணும், அதனால் வந்து என்னையும் கூட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களில் வந்து கலந்து பேசியிருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியலங்க. ஏன்னா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கூட்டுறதுக்கு இவங்க எல்லாரும் வேறு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை எப்படி வந்து விஜயும் மல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு நினச்சாலே கஷ்டமாகவும் இருக்குது. இது வந்து இன்னமும் வந்து இவங்கள வந்து க்ளோஸ் ஆக்கிறதுக்கு, இன்னமும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லதாக தான் இருக்கும். நல்லதாக எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க 2 பேரும் நல்லதாகவே நடந்தால் நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.